மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 106 புள்ளிகள் மேலே ஏறி 25,790 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 301 புள்ளிகள் அதிகமாகி 83,878 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சுபி. எஸ் சார், 5 நாளா மார்க்கெட் இறங்கிட்டே இருந்தது. காலையில ஓப்பன் ஆனப்பையும் மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருந்தது. 11:30 மேல 12க்கு மேல நல்ல ஒரு ஏற்றமா போய் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 25,473 வரைக்கும் வந்துச்சு இன்னைக்கு. இந்த திடீர் ஏற்றத்துக்கு காரணம் வெனிசுலாவுடைய செயலதிபர் ட்ரம்பா சார், அல்லது G7 மாநாட்டுக்கு போயிருக்கிற அஸ்வினி வைஷ்ணவா? என்ன சார் காரணம்? இல்ல ஜெர்மன் சான்சலர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அதனால அப்படிங்கறத பாக்கணும். நிச்சயமா வெனிசுலாவுடைய அதிபரா அவர் ஆயிருக்கிறது இதுக்கு காரணம் இல்ல. அது அவரா அது ஒரு ஜோக் மாதிரி போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு திருப்பி அவர் மேல நிறைய சமூக வலைதளங்கள்ல இந்த பிரச்சனை காரணமா உங்களை நாங்க இம்பீச் பண்ண போறோம் அப்படின்னு வெனிசுலால இருந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இரு பெரிய நாடுகள், வல்லரசுகள், அப்புறம் அது மாதிரி பேசுற இட்ஸ் நாட் வர்த் ஈவன் டிஸ்கசிங். நம்ம அதனால சீரியஸான மேட்டருக்கு போயிடுவோம். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி காலை துவங்கி கிட்டத்தட்ட நண்பர்களுக்கு சற்று முன்னர் வரை ஒரு 12 மணி 11:45 12 மணி வரைக்கும் அது 25,500க்கு கீழே தான் இருந்தது நிஃப்டி. 12 மணியில இருந்து ஒரு ஏற ஆரம்பிச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 12:40 அந்த மாதிரி நேரத்துல அது 25,726. 25,500க்கு கீழே இருந்தது 725 தாண்டியது. கிட்டத்தட்ட 225 புள்ளிகள் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள ஏறினுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா 2-3 விஷயங்களை சொல்லலாம். மிக எளிமையா நமக்கு உடனடியாக தெரிந்த ஒரு காரணம் ஜெர்மன் சான்சலர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நம்ம பிரதமரை சந்திச்சிருக்காரு. அவர்கள் அந்த 2 பேரும் சந்திப்பு நடத்தி அதுல ரொம்ப பாசிட்டிவான அவுட்கம் இருக்கு, நிறைய ஒப்பந்தங்கள் நாங்க போடுறோம் அப்படின்லாம் தெரிவித்திருப்பது ஒரு விஷயம். ஏன்னா ஜெர்மனி ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்துல ரொம்ப முன்னேறிய ஒரு நாடு, இந்தியாவோட ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நாடுங்கிறதுனால அது இருதரப்பு வர்த்தகத்துக்கு அது பெரிய அளவுல பயன்பாடு இருக்கும். பட் அதெல்லாம் விட 2 முக்கியமான விஷயங்களை நான் பாக்குறேன். ஒண்ணு என்னன்னா, அமெரிக்காவினுடைய அம்பாசிடர், இந்தியாவிற்கான அம்பாசிடர் சர்ஜியோ கோர். இந்த சர்ஜியோ கோர் இன்னைக்கு சில ரொம்ப பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்தியா மிகப்பெரிய நாடு, அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டோடு ஒரு நல்லுறவை பேண வேண்டியதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இருக்கும். நாங்க அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளவு பெரிய நாட்டோட உடனடியா ஒரு ஒப்பந்தம் போட முடியாது, அது நாள் ஆகும். அதான் கிட்டத்தட்ட பினிஷிங் லைனு கிட்ட வந்துட்டோம், விரைவில் இருப்போம். நாளைக்கு கூட இது சம்பந்தமா அடுத்து ஒரு கால் இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் ட்ரேட் கால் வில் டேக் பிளேஸ் டுமாரோன்னு சொல்லியிருக்காரு. நாங்க ஆக்டிவா என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ட்ரேட் கால் நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையான நண்பர்களுக்கு நடுவுல கருத்து பேதம், அபிப்பிராய பேதங்கள் வரலாம். பட் ஆனா கடைசியில அதை சரி செய்து கொள்வோம். அதுதான் ஒரு உண்மையான நட்புக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நான் ட்ரம்போட பல இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன், பல தலைவர்களை அவர் சந்திப்பதை பார்த்திருக்கேன். பட் ஆனா மோடியோட அவருக்கு இருக்கக்கூடிய நட்புங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு நட்புங்கிறத நான் உறுதியாக அப்படின்னு சர்டிஃபை பண்றாரு. அதனால நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். இது வர்த்தக உறவு மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, தீவிரவாதத்திற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கிறது, அப்புறம் இது மாதிரி எனர்ஜி செக்யூரிட்டி, டெக்னாலஜி, கல்வி, சுகாதாரம், இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியதாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா இன்னொரு விஷயம் சொல்றாரு. I am pleased to announce that India will be invited to join this group of nations as full member next month னு சொல்றாரு. எந்த குரூப் அப்படின்னா, இந்த குரூப்ல ஒரு முழு உறுப்பினராக அவரை சேர்வதற்கு இந்தியாவை நாங்கள் அழைப்போம்னு சொல்றாரு. எந்த குரூப் அப்படின்னா பாக்ஸ் சிலிக்கா அப்படின்னு ஒரு குரூப். இந்த பாக்ஸ் சிலிக்காங்கிறது PAX சிலிக்கா, இது ஃபார்ம் பண்ணது இப்பதான் டிசம்பர் போன மாசம் தான் ஃபார்ம் பண்ணாங்க. இது அமெரிக்காவுடைய தலைமையில் ஒரு மல்டிலேட்டரல் அலையன்ஸ். நிறைய நாடுகள் இதுல ஏற்கனவே இருக்கு, பல நாடுகள், வளர்ந்த நாடுகள் இருக்கு. இந்த பாக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிற இந்த மல்டிலேட்டரல் அலையன்ஸினுடைய மெயின் ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த நாடுகளுக்கு இடையே சைனா பர்டிகுலரா இன்னைக்கு அந்த மேஜரா அந்த மினரலை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா 70% அவர்கிட்டதான் இருக்குங்கிறாங்க. இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இந்த சப்ளை செயினை, இந்த லாஜிஸ்டிக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தணும். அப்பதான் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்டர்ஸா இருக்கட்டும், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், இந்த நெட்வொர்க்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதற்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். இந்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி இதுல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஃபார்ம் பண்ணப்பட்ட அலையன்ஸ் இது. இதுல இந்தியாவும் சேர்த்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி சாக்ஸ், மிகப்பெரிய ஒரு பேராசிரியர், அந்த பொருளாதார நிபுணர், அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவோடு எந்த ஒரு ஒப்பந்தத்தை எதுலையும் சேர்ந்துடக்கூடாது இந்தியா,
காலவரி விட்டுருவாங்க, அது சரியா இருக்காதுன்னு ஒரு நாட்களுக்கு முன்பு பேட்டி வேற கொடுத்திருக்காரு. என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு இது அங்கிருந்து வர்றதுங்கிறது நிச்சயமா நம்ம எடுத்துக்கலாம். இதை அமெரிக்க அதிபர் சொன்னா கூட நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவர் இன்னைக்கு நேற்று இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று சொல்லலாம், அவர் காலத்துக்கு தக்க மாறுவார். பட் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் வலுப்பெறுகிறது. சோ இதை அடுத்து இப்போ அஸ்வினி வைஷ்ணவ், நம்முடைய மெய்டி மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, வாஷிங்டன் போயிருக்காரு நேற்று. அங்க இந்த G7 குரூப் ஆஃப் 7 சொல்றாங்க இல்லையா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், UK, US அண்ட் கனடான்னு தனியா சொல்றதுக்கு இது வரைக்கும் அனுமதிச்சிருக்காரு அவரு. அது 52வது ஸ்டேட்டா இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன். சோ கனடா, இந்த நாடுகளுடைய நிதி அமைச்சர்கள் அங்க ஒரு சந்திப்புல இருக்காங்க. இதுக்கு யூரோப்பியன் யூனியன், ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த 2 நாடுகளையும் அழைத்திருக்கிறார்கள் இந்த சந்திப்புக்கு. இதுல மிக முக்கியமா இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதை பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப இவங்களை அழைச்சிருக்காங்க. சோ அதை எப்படி செக்யூர் பண்றது, அதை ஒரு பாதுகாப்பான முறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வது, அது த்ரெட்டா இல்லாம இருக்குது அப்படிங்கிற ஆங்கிள் பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் பேக் சிலிக்கான் நான் நினைக்கிறேன். சோ இந்த G7 இதுல அவர் போயிருக்கும் பொழுது அவர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த சப்ளை செயின்ல நம்ம விக்சித் பாரத் அதை அச்சீவ் பண்றதுக்கு முக்கியம், நான் போயிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்காரு. சோ இது இதனுடைய அவுட்கம் என்ன வருதுங்கிறத நாளை மறுநாள் நம்ம பார்க்கணும். சோ இந்த மாதிரியான 3 விஷயங்கள், ஜெர்மன் சான்சலருடைய விசிட், அது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய பாசிட்டிவான அவுட்கம்ஸ் நிறைய. அதனுடைய முழு விவரங்கள் இனிமேல் தான் வெளிவர இருக்கிறது. பட் ஆனா பாசிட்டிவான அவுட்கம்ங்கிறது சொல்றாங்க 2 பேருமே, 2 தலைவர்களும். 2வது இந்த பேக் சிலிக்கா, அதுல இந்தியா உறுப்பினராக்கப்படலாம், அது போக ட்ரேட் ஒப்பந்தம் விரைவில் வரும், நாளைக்கு கால் இருக்குன்னு அமெரிக்காவுடைய அம்பாசிடர் சொல்லி இருக்காரு. நம்முடைய அமைச்சர் அங்க வாஷிங்டன் போயிருக்காரு இது சம்பந்தமா பேசுறதுக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இது எல்லாமே அந்த நேரத்தை ஒட்டி வந்தது. கொஞ்சம் முன்னப்பன இருக்கலாம், அதனுடைய ஊகங்கள் தகவல் வெளியாக ஆரம்பித்த பிறகு சந்தையில் அதனுடைய தாக்கத்தை பார்க்க முடிந்தது. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல ஒரு 5 பங்குகள் மட்டும்தான் நெகட்டிவா முடிவடைஞ்சிருக்கு, மற்றது எல்லாமே பாசிட்டிவ் தான். இன்ஃபேக்ட் இந்த தகவல்னால உலோகத்துறை பங்குகள், GMDCயா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், டாடா ஸ்டீல் எல்லாமே இன்னைக்கு கணிசமான ஏற்றத்துல இன்னைக்கு முடிவடைஞ்சதை பார்க்க முடிந்தது. அப்கோர்ஸ் அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா இன்னும் கூட டிக்ளைன் அதிகமா தான் இருக்கு. 52 வார உச்சத்தை விட 52 வார லோ கிட்டத்தட்ட இன்னும் 9 மடங்கு 10 மடங்கு இருக்கு. அப்பர் சர்க்கியூட்டை தொட்ட பங்குகளின் எண்ணிக்கையை விட லோயர் சர்க்கியூட்டை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. 12 மணிக்கு பிறகு 1 மணிக்கு பிறகு சந்தை தொடர்ந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து 2.5 மணி நேரம் மேல பாசிட்டிவா இருந்த போது கூட இந்த டேட்டா மாறலைங்கிறதுனால we should still approach the market with caution, because செக்டார்லாம் ஏறி இருக்கு, எல்லா செக்டாரும் பெரும்பாலான செக்டார்ஸ் ஏறி இருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. நிப்டி 50, 100, 200, 500 சின்ன சின்ன ஏற்றம் இருந்தாலுமே நாளை மறுநாள் நம்முடைய இந்திய நேரம் நள்ளிரவு பிறகு அங்க அமெரிக்கால அந்த நம்ம போன வாரம் வெள்ளிக்கிழமை சொன்னோம் இல்லையா, அமெரிக்கா கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அந்த டேரிஃப் அந்த விவகாரத்தை தீர்மானிக்கல அவங்க தள்ளி போட்டிருக்காங்க. புதன்கிழமை சொல்றோம் அப்படின்னு. சோ இந்த புதன்கிழமையும் சொல்லுவாங்களான்னு இப்ப தெரியல. ஒருவேளை சொன்னாங்கன்னா நமக்கு அது மறுநாள் இந்தியா முழுக்க மகர சங்கராந்தி, பொங்கல், அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பொங்கல் பரிசா வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது பாசிட்டிவா இருந்தா, நெகட்டிவா இருந்தது அல்லது இன்னும் தள்ளி போனுச்சுன்னா மார்க்கெட் அதுக்கு தக்க ஒரு ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை பொங்கல், கச்சாம இருந்தா சரி. கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? பங்குச்சந்தை எப்படி இருக்கு? கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் சொன்ன ஒரு டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 2024 ஆண்டை விட அந்த முதல் 9 மாதங்கள், ஏப்ரல் துவங்கி டிசம்பர் மாதத்துல 2025 ஆண்டு பினிஷ்டு ஸ்டீல் அதனுடைய ஏற்றுமதிங்கிறது 33% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு முந்தைய ஆண்டு இறக்குமதி செய்திருக்கிறார்கள் நிறைய, பட் இந்த ஆண்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த சேஃப்கார்ட் டியூட்டி ஒரு 12% கொண்டு இருக்காங்க. அது மெல்ல மெல்ல 11%, 11% ஒவ்வொரு ஆண்டும் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இது தவிர தங்கம், வெள்ளி, காப்பர், ஜிங்க், லெட் எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கு. கணிசமான ஏற்றம்னு சொல்லலாம். மீண்டும் மீண்டும் புதிய உச்சங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. காப்பர் 2.7% ஏறி இருக்கு. MCX சந்தையில 1317 ரூபாய். தங்கம் 2% அதிகரிச்சிருக்கு. 1,41,500 தாண்டி வணிகம் நடக்குது. பிப்ரவரி மாத ஒப்பந்தம் முன்பேற வணிகத்துல. வெள்ளி மார்ச் மாத ஒப்பந்தம் 2,64,650 ரூபாயை தாண்டி கிட்டத்தட்ட 5% தாண்டி வணிகம் நடக்குது. லெட்டும் அதே மாதிரி ஏறி இருக்கு. சோ எல்லா கமாடிட்டியும் ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் பிரைஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. 58 தாண்டி இருந்தால் கூட 59 வரைக்கும் போயிட்டு இப்ப 58.75 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பெரிய அளவுல ஏறல. பட் கோல்டு இன்னைக்கு 1.25% ஏறி இருக்கு. 4,600 நோக்கி போய்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு புதிய உச்சம். அதே மாதிரி வெள்ளியுமே $84 தாண்டிடுச்சு. இன்னைக்கு மட்டும் 5.25% ஏறி இருக்கு. புதிய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு.
காப்பர் முன்பு தொட்ட உச்சம் $6 தாண்டியது. இன்னும் அதுக்கு அருகாமையில் இருக்கு. $5.98 2% ஏறி இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுமே அப்பதான். பட் ஒரே ஒரு விஷயம், டாலர் வந்து 99 தாண்டினது, இப்ப மீண்டும் 99 கீழே வந்திருக்கு டாலர் இண்டெக்ஸ், யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். அதே மாதிரி இங்க கரன்சிலையுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பெருசா இல்ல, ஒரு 90.25 அப்படின்னா ஜனவரி மாதம் முன்பேர வணிக ஒப்பந்தம் வந்து வணிகம் நடந்திருக்கு தேசிய பங்கு சந்தையில. பிரிட்டிஷ் பவுண்ட் 32 பைசா அதிகரிச்சிருக்கு, ஆனால் யூரோ 35 பைசா அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஜாப்பனீஸ் வந்து யூஎஸ் டாலர் இறங்கி இருக்கு. ஸோ இட் இஸ் a mixed bag அப்படின்னு தான் சொல்லணும். என்எஸ்சி ஐபிஓ எப்ப சார் வரப்போகுது? செபியோட சீஃப் ஏதோ ஹிண்ட் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, அவர் சென்னை வந்திருந்த பொழுது இந்த அசோசியேஷன் ஆஃப் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியா ஆன்மின்னு சொல்லுவோம், அதனுடைய ஒரு ஆண்டு கேபிட்டல் மார்க்கெட் கான்ஃபரன்ஸ் நடந்தது சென்னையில். அதற்கு அவர் வந்திருந்த பொழுது அவர்கிட்ட சைட்லைன்ஸ்ல கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு, அவங்க என்ஓசி கொடுக்கணும் நாங்க செபியில இருந்து, அது நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அதற்கு பிறகு அவங்க வந்து டிஆர்ஹெச்பி, இந்த ரேட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கறத ஃபைல் பண்ணுவாங்க. நாங்க இந்த என்ஓசி ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சரியா இருந்தால் இந்த மாச கடைசியில கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு பிறகு அவர்கள் ரேட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்ணணும், அப்புறம் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மார்ச் அல்லது ஏப்ரல் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ஊகம்தான். எல்லாமே ஆக்சுவலா வந்தாதான் நமக்கு அதனுடைய இது என்னங்கிறது நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். வேற ஏதாவது ஐபிஓ இன்னைக்கு வந்திருக்குங்களா சார்? லிஸ்டா இருக்குங்களா? முக்கியமான 2 விஷயம். ஒன்று வந்து ஐபிஓ, இன்னொன்னு காலாண்டு முடிவுகள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று ஐபிஓ பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட், சொன்ன கோல் இந்தியாவுடைய ஒரு துணை நிறுவனம். இதனுடைய வெளியீடு வந்து சென்ற வார கடைசியில துவங்கியது, நாளை முடிவடைகிறது. ஆனால் ஆல்ரெடி 24 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ல 64 மடங்கு, ரீட்டைல்ல மட்டும் 21 மடங்கு வந்திருக்கு. QIB மட்டும் இன்னும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகல. இப்ப நம்ம இன்னைக்கு அநேகமா ஆயிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போக நாளைக்கு தான் இது முடிவடைகிறது. பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வெளியீடு, பங்கு வெளியீடாக இருக்கிறது. ஒரு காரணம், அந்த இஷ்யூனுடைய சைஸ் மெயின் போர்டா இருந்தா கூட 1071 கோடி தான். அது மெயின் போர்டை பொறுத்த வரைக்கும் 1071 கோடிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூன்னு சொல்ல முடியாது. அதனால கூட இருக்கலாம் அது பன்மடங்கு விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறது. அது தவிர 3 SME IPO, டிஃப்ரைல் டெக்னாலஜிஸ், அவானா எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ், நர்மதேஷ் பிராஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இதை பற்றி பேசுவதற்கு அதிகம் இல்லை. இது போக NSE பற்றி நான் சொன்னேன், அது வரும்பொழுது பேசுவோம். காலாண்டு முடிவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசம்பர் மாதத்தோடு முடிவடைந்து 3ஆம் காலாண்டுக்கான முடிவுகள் வர ஆரம்பிக்க போகிறது மெல்ல மெல்ல. அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்பது, இன்னும் நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல இன்னும் வந்ததுன்னா நம்ம நாளைக்கு பேசுவோம். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட், HCL டெக்னாலஜி, இது 2 முக்கியமான முடிவுகள் வந்து வர இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். இது போக இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம்னு நான் முன்பே சொல்லியிருந்தேன். அதுல வந்து காலாண்டு முடிவுகள் ஒன்று, 2வது இந்த கோர்ட் வேர்டிக்ட், அமெரிக்காவுடைய கோர்ட் வேர்டிக்ட் ஒண்ணு. இது தவிர பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம் வந்து இன்னைக்கு வந்து நுகர்வோர் விலை குறியீடு, அது குறித்த புள்ளி விவரங்கள் வருகிறது. நாளை மறுநாள் WPI சொல்லக்கூடிய ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அது வருகிறது. அது போக வியாழக்கிழமை அன்னைக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் டிசம்பர் மாதத்திற்கான அது, அதே மாதிரி டிசம்பர் மாதத்திற்கான இறக்குமதி ஏற்றுமதி குறித்த புள்ளி விவரங்கள், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டெபிசிட் குறித்த புள்ளி விவரங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகிறது இந்தியாவை பொறுத்தவரை. வார கடைசியில வாரம் மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்கள் ஜனவரி 9ஆம் தேதி எப்படி இருந்தது அப்படிங்கிற அளவுலையும், கிரெடிட் குரோத், டெபாசிட் குரோத் குறித்த புள்ளி விவரங்களும் வெளியிட இருக்கிறது. இது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? சிறப்பு செய்திகள் 2-3 இருக்கு, சொல்லிடுறேன். ஒன்று, டிமேட் அக்கௌண்ட். 2024 ஓபன் ஆன டிமேட் அக்கௌண்டினுடைய எண்ணிக்கையை விட 2025 33% குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களான்னு நினைக்க கூடாது. இது வந்து ஒப்பீட்டு அடிப்படையில நான் முன்னரே சொல்லியிருக்கேன். பணவீக்கத்தை பத்தி பேசும்பொழுது கூட அந்த லோயர் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுல அதாவது ஹையர் பேஸ், அதுல ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறைவாக தோன்றும். அந்த அடிப்படையில 2024 4.5 கோடி அக்கௌண்ட்டுக்கு மேல ஓபன் ஆனிச்சு, புதிதான திறக்கப்பட்ட டிமேட் அக்கௌண்ட் 4.6 கோடி டிமேட் அக்கௌண்ட் 2024. 2025 புதிதாக டிமேட் கணக்குகள் துவக்கப்பட்டிருக்கு, கோடிக்கணக்கான டிமேட் கணக்குகள் துவக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2024 4.5 கோடிக்கு மேல இருந்தது, 2025 3 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 3 கோடி 6 லட்சம். அதனால அந்த கணக்குப்படி சதவீத கணக்குல 33% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த 2 ஆண்டிலும் மட்டும் 7.5 கோடிக்கு மேல வந்து டிமேட் கணக்குகள் துவங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தையை பொறுத்தவரை பாசிட்டிவான விஷயம். இன்னொரு விஷயம், மாருதி இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அவங்களுடைய சர்வீஸ் ஸ்டேஷன், அந்த ஃபியூல் அவுட்லெட்ஸ்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாச கடைசியில, அடுத்த மாச துவக்கத்துல, அதாவது நம்ம பட்ஜெட்
இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருமா இல்ல அதற்கு ஒரு நாள் முன்னால ஒரு நாள் பின்பு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம். ஏன்னா பிப்ரவரி 1 பட்ஜெட்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிப்ரவரி 1 அன்னைக்கு நமக்கு வந்து சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அன்னைக்கு வருமா வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் என்பது ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இப்ப உறுதியாகி இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஞாயிற்றுக்கிழமை சந்தை இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை அன்று பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்ட போது அன்னைக்கு வந்து சந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் இருந்தது. சோ அது மாதிரிதான் இதுலயும் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் சார். பல முக்கியமான விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்க போகுதுன்னு சொன்னீங்க. பொங்கலுமே வரப்போகுது இந்த வாரத்துல தான். ஆமா, பொங்கலுக்கு லீவ் இல்லையா சார் மார்க்கெட்? பொங்கலுக்கு பொதுவாக லீவ் விட மாட்டாங்க, இது வரைக்கும் விட்டது கிடையாது. நாங்க தீபாவளி அன்னைக்கு கூட வந்து சந்தை இருக்கும். ஏன்னா வட இந்திய தீபாவளியை தான் நம்ம கொண்டாடுறது பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும். தென்னிந்திய நம்ம நாட்களுக்கு அன்னைக்கு அது வந்து விடுமுறையா இருக்காது பொதுவாக கடந்த காலங்கள்ல. அப்படித்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. பட் ஆனா ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப என்னன்னா ஜனவரி 15 அன்னைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு மகாராஷ்டிராவினுடைய முனிசிபல் போல் இருக்கு. இந்த மகாராஷ்டிராவுடைய முனிசிபல் போல் இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தைக்கு விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி எழும், பல இடங்கள்ல கொண்டாடக்கூடிய பொங்கலுக்கு விடுமுறை இல்லையா, இதுக்கு மட்டும் எப்படின்னு. சரி, அவங்க ஒரு பேராமீட்டர் என்னன்னா, ஒரு நாடு முழுவதும் குறிப்பிட்ட சதவீதம் அது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலோ, அல்லது மும்பையில் அல்லது மகாராஷ்டிரால பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய விஷயமா அல்லது கொண்டாடக்கூடிய விஷயமா இருந்தால் அப்ப அதுக்கு விடுமுறை விடுகிறார்கள். அந்த அடிப்படையில வந்து பொங்கல் வந்து நாடு முழுவதும் பெரிய ஜனத்தொகையால் கொண்டாடப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனக்கு அது தெரியல, அதனுடைய புள்ளிவரம் அரசிட்ட தான் இருக்கும். பட் ஃப்ளோ ட்ரேடிங் இருக்கையிலும் விடுமுறை உண்டு. ஆனால் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் வந்த புதுல மார்ஜின்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். விடுமுறை எப்ப ஊழியர்களை வர சொல்லணும், வர சொல்ல முடியலன்னா நம்ம யாராவது வந்து உட்காரணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் நமக்கு தென்னகத்துல விடுமுறை. அன்னைக்கு சந்தை அதீத ஏற்ற இறக்கத்துல இருந்தா முதலீட்டாளர்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு அதனால வர வேண்டியிருக்கும், வருமானத்துக்காக இல்லைனாலும். இப்படி எல்லாம் இருந்தது. இன்னமும் அதே லெவல் தான் கண்டினியூ ஆகுது. பல முறை ஒரு இன்ஃபார்மலா கோரிக்கைகள் வைக்கப்பட்டு விட்டது. இல்ல அந்த மாதிரி இல்ல. பட் ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு இந்த மகாராஷ்டிரா போல்னால, முனிசிபல் போல்னால ஜனவரி 15 விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. இது போக நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல வந்து இந்த டயத்துல வந்து டிசம்பர் மாதத்திற்கான சிபிஐ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து புள்ளிவரம் வெளியாக இருக்கிறது. இது வந்து 1.33 அப்படின்னு. இது வந்து ப்ரொவிஷனல் டிசம்பர் 2024 ஒப்பிட்டு பார்க்கையில டிசம்பர் 2025 1.33 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பைன்டு. அர்பன் வந்து 2.03, ரூரல் வந்து அதாவது 1.4 இருந்தது 2.03 அதிகரிச்சிருக்கு. ரூரல் வந்து 0.10 இருந்தது 0.76 அதிகரிச்சிருக்கு. இது வந்து நவம்பரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த 2 டேட்டாவும். அதே மாதிரி நவம்பர்ல 0.71 இருந்தது கம்பைன்டு வந்து 1.33 அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சோ பணவீக்கம் ஸ்லைட்டா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதான் விஷயம். அந்த கட்டுக்குள்ள இருக்கு. ஃபைன் சார். டேட்டாவோட நிறைய விஷயம் நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.